சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர், வினாடிகளில் கலையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். விஜய் அவர்களுக்கோ அல்லது தாவைக்கா அவர்களுக்கோ உதவி செய்கிற வகையில் அல்லது அந்த கருத்து உருவாகிற வகையில் திரு குருமூர்த்தி அவர்கள் என்ன செய்தார்? முதலில் அந்த அரசாங்க அதிகாரிகள் நடத்திய கூட்டம் தவறான கூட்டம். எதற்காக நீங்கள் அரசியல் கட்சிகளுக்கு பதில் சொல்வதற்கு தான் கவர்மெண்டிடம் சம்பளம் வாங்குகிறீர்களா என்று நான் கேட்கிறேன். விஜய் சரியான திசையில் சிந்தித்து இவர்களை வீழ்த்துவதற்கு யாரோடையாவது சேர வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அப்ப நீங்க என்ன ஆவீங்க? வழக்க வச்செல்லாம் பணி வைக்க முடியாதுன்னா தலையை அசைவிட முடியும் வழக்க வைத்து. ஆகவே விஜய் சேராவிட்டால் தான், யாருடனும் சேராமல் தனியாக நின்றால் தான் திமுக தப்பிக்கும், இல்லாவிட்டால் திமுக ஆட்டம். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நம்முடைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள். நிறைய இருக்கு கேட்கறதுக்கு, வாங்க கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். முதல்ல நடந்து கொண்டிருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய வழக்குகள், 3 வழக்குகள் நடைபெற்றிருக்கிறது. அதில் திமுக அரசுக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது 3 வழக்குகள்லையுமே. அதில் இந்த கரூர் வழக்கை எடுத்துக்கிட்டாக்கா ஆரம்பத்திலிருந்தே தாவேகாவுக்கு உதவி செய்கிறார் துக்ளக் குருமூர்த்தி அவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் எந்த அளவிற்கு உண்மை இருக்கிறதா சார்? இல்லை, திரு விஜய் அவர்களுக்கோ அல்லது தாவேக்கா அவர்களுக்கோ உதவி செய்கிற வகையில் அல்லது அந்த கருத்து உருவாகிற வகையில் திரு குருமூர்த்தி அவர்கள் என்ன செய்தார் என்பதை முதலில் விளக்க வேண்டும். சொல்லப்போனால் துக்ளக் தலையங்கத்தில் மிக நடுநிலையாக திரு குருமூர்த்தி அவர்கள் எழுதியிருக்கிறார். அவர் சார்பாக நான் பேச முடியாது, அவர்தான் பேச வேண்டும். இங்கே நான் பதிவு செய்கிற கருத்துக்கள் என்னுடைய கருத்துக்கள். ஆனால் நீங்கள் ஒரு கேள்வியாக அவரை கொண்டு வந்த காரணத்தால், அவரை குறித்து கேள்வி எழுப்பிய காரணத்தால் நான் அதற்கு விளக்கம் சொல்ல விரும்புகிறேன். திரு குருமூர்த்தி அவர்கள் தமிழக காவல்துறை மீது இருக்கக்கூடிய தவறு, அதேபோல் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக திரு விஜய் அவர்களுடைய பொறுப்புணர்வில் காணப்படக்கூடிய குறைபாடு, இரண்டையும் தான் தலையங்கத்தில் எழுதியிருக்கிறார். திரு குருமூர்த்தி அவர்கள் விஜயையோ அல்லது அவரது பிரதிநிதிகளையோ சந்தித்ததாக செய்தித்தாளில் வந்ததும் தவறான தகவல் என்று ஏற்கனவே அவர் ட்விட்டர் மூலம் மறுப்பு தெரிவிக்கிறார். ஆகவே இந்த கேள்விக்கு எந்த அடிப்படையும் இருப்பதாக நான் பார்க்கவில்லை. இது ஒரு புறம். சுப்ரீம் கோர்ட்டிலே இந்த வழக்கு கையாளப்பட்ட விவகாரத்தை பொறுத்தவரை சுப்ரீம் கோர்ட், சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை எடுத்துக்கொண்டது, பிறகு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தது ஆகிய செயல்பாடுகள் குறித்து சுப்ரீம் கோர்ட் வியப்பு தெரிவித்திருக்கிறது. மதுரை உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக ஒரு 4-5 கோரிக்கைகளோடு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு அந்த மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் இதை விசாரணைக்கு அனுமதித்திருக்கவே கூடாது, மதுரைக்கே இதை ரெஃபர் செய்திருக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்து வழக்கறிஞர்கள் மத்தியிலேயே இருக்கிறது. அதே போல் திரு விஜய் குறித்து மாண்புமிகு நீதியரசர் செந்தில்குமார் அவர்கள் முன்வைத்த விமர்சனங்களும் வியப்பை அளிப்பதாக சில வழக்கறிஞர்கள் என்னிடத்திலே ஒரு பத்திரிகையாளராக கருத்து தெரிவித்தார்கள். கிட்டத்தட்ட உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வும் அந்த கருத்தை ஏற்றுக்கொண்ட மாதிரி தெரியவில்லை. இங்கே இருக்கக்கூடிய நீதிபதி தெரிவித்த கருத்தை, குறிப்பாக தாவேகாவினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தொடுத்த வழக்கில் எங்கள் மீது அவதூறான கருத்துக்களை நீதிபதி தெரிவித்திருக்கிறார், ஹைகோர்ட் நீதிபதி தெரிவித்திருக்கிறார் என்று அவரது மனுவிலே குற்றச்சாட்டாக அல்லது அந்த கருத்துக்கள் குறித்த கடும் ஆட்சேபத்தை அவர் தெரிவித்திருந்தார். அது தவிர நாங்கள் ஒரு பார்ட்டியாக இருக்கக்கூடிய நிலையில் எங்களை கேட்காமலேயே எஸ்ஐடி அமைக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் அந்த மனுவிலே குறிப்பிட்டிருந்தார். அந்த கருத்தும் உச்சநீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதாவது, எப்படி எஸ்ஐடி அமைத்தீர்கள், மதுரையில் ஒரு விசாரணை போய்கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே ஒரு உத்தரவு போட்டு அங்கே ஒரு உத்தரவு போட்டார்கள் என்றால் முரண்பாடுகளாக இருக்காதா என்கிற கேள்வியெல்லாம் நீதிபதி எழுப்பியிருக்கிறார், உச்சநீதிமன்ற நீதியரசர் எழுப்பியிருக்கிறார். ஆகவே உச்சநீதிமன்றத்தில் ஓரளவு ரிலீஃப் விஜய்க்கு கிடைத்திருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். இது ஒரு கிளாரிஃபிகேஷன் தானே, இதை வச்சு நம்ம ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்ற அளவுக்கு ஃபைனல் ஆர்டரில் ரிலீஃப் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று பார்க்கிறேன். என்னை பொறுத்தவரை சிபிஐ விசாரணை வேண்டும் என்று ஆதவ் அர்ஜுனாவினுடைய ப்ளீ கேட்கவில்லை. அங்கே வேறு மனுவிலே அந்த ப்ளீ கேட்கப்பட்டிருக்கிறது. அது இப்போது டூ ஏர்லியராக இருக்கும். விசாரணை நடைபெறட்டும், அந்த விசாரணையில் திருப்தி எதுவும் இருக்காவிட்டால் அதன் பிறகு சிபிஐ குறித்து பார்க்கலாம் என்று மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு தெரிவித்திருக்கிறது.
உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரை என்ன ஆர்டர் போடுகிறார்கள் என்பது நமக்கு தெரியாவிட்டாலும் கூட திரு ஆரவ் அர்ஜுனா அவர்கள் அவர் சிபிஐ கேட்கவில்லை. அவர் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அந்த கோரிக்கையின் மீது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் அமைத்திருக்கக்கூடிய நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையத்தின் மீது எந்த தரப்புக்கும், அதாவது எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ மட்டுமல்ல, தாவேகாவுக்கும் நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் அவர்களுடைய கட்சியினுடைய தொண்டர்கள் தான் உயிரை இழந்திருக்கிறார்கள். ஆகவே பாதிக்கப்பட்டவர் அவர்கள். சொல்லப்போனால் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவரே இந்த விசாரணை ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்று உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தமிழக அரசாங்கத்தினுடைய விசாரணையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லுகிறார்கள். அவர்களிலே சில பேர் சிபிஐ விசாரணை வந்தால்தான் உண்மை வெளிவரும் என்று நினைக்கிறார்கள். இதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அருணா ஜெகதீசன் ஆணையம் அவசர கதியில் அமைக்கப்பட்டது என்று நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன். அந்த ஆணையத்திற்கு டேர்ம்ஸ் அண்ட் ரெஃபரன்சஸ் என்ன என்று உடனடியாக ஒரு நோட்டிஃபிகேஷனை வெளியிடாமல் குறை பிரசவத்தில் பிறந்த கமிஷன் தான் அந்த கமிஷன் என்பது என்னுடைய பார்வை. தமிழக அரசாங்கத்தினுடைய பதட்டம் தான் இந்த விஷயத்திலே அவ்வப்போது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதே தவிர உண்மையை வெளிக்கொண்டு வரும் முயற்சி, நான் அதை சதி என்று சொல்ல மாட்டேன். அங்கே நடந்த விபத்தை அல்லது இந்த ஸ்டாம்பீடை சதி என்று சொல்ல மாட்டேன். ஆனால் மக்கள் மத்தியில் பல சந்தேகங்கள் எழுந்திருக்கிறது. அந்த விஜய் வருகிற நேரத்தில் எப்படி டிரான்ஸ்ஃபார்மர் ஆஃப் ஆச்சு, அதில் சேதம் ஏற்பட்டது, ஏன் தடியடி நடத்தப்பட்டது, ஏற்கனவே அங்கே நெரிசல், முதலாவது எதற்கு அந்த குறுகலான சாலையை ஒதுக்கினீர்கள், இப்படி பல சந்தேகங்களும் கேள்விகளும் இவையெல்லாம் யார் மீது சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது என்றால் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய மிஷினரி, குறிப்பாக போலீஸ் மீது தான் சந்தேகம் ஏற்படுகிறது. ஒரு விசாலமான இடத்தை தேர்ந்தெடுத்து ஒதுக்காமல் அவர்கள் கேட்ட இடங்களில் 3 இடங்களில் இது 1 என்று சொன்னாலும் இந்த இடம் சரிப்பட்டு வராது என்ற முடிவுக்கு போலீஸ் வந்திருக்க வேண்டும். அப்படி போலீஸ் வராது அதனுடைய தீய நோக்கத்தை ஆளுங்கட்சி என்ன சொல்லுகிறதோ அதை கேட்போம் என்று போலீஸ் செயல்பட்டதா என்ற சந்தேகம் கூட ஏற்படுகிறது. நீங்கள் இன்னொன்று, விஜய் காலதாமதமாக வருகிறார், இங்கே கூட்டம் பெருகி கொண்டே போகிறது. விஜயை ஏன் ஊருக்கு வெளியே தடுத்து இப்போது போகாதீர்கள், அசம்பாவிதம் ஏற்படலாம், இந்த கூட்டத்தை ரத்து செய்து விடுங்கள், இன்னொரு நாள் வைத்துக் கொள்ளலாம் என்கிற கன்வின்ஸ் செய்கிற வகையில் அவரிடத்துல ஏன் நீங்கள் பேசவில்லை? எல்லாத்துக்கும் விளக்கமும் கொடுத்தாங்களே சார், அரசு அதிகாரிகளே உட்கார்ந்துட்டு. அதுதான் நான் அதற்கும் வருகிறேன். முதலில் அந்த அரசாங்க அதிகாரிகள் நடத்திய கூட்டம் தவறான கூட்டம். மரியாதைக்குரிய வருவாய்த்துறை செயலாளர் திருமதி அமுதா அவர்கள் நேர்மையான அதிகாரி என்று நான் மதிக்கக்கூடியவர். அவரும் காவல்துறை அதிகாரிகளும் கூட்டாக இணைந்து கொடுத்த பிரஸ் மீட் அதிகார அப்பட்டமான துஷ்பிரயோகம் என்று நான் சொல்லுவேன். ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிற நிலையில் அவர்கள் எதற்காக அந்த சப்ஜெக்டை பேச வேண்டும்? எதற்காக நீங்கள் அரசியல் கட்சிகளுக்கு பதில் சொல்வதற்குத்தான் கவர்மெண்டிடம் சம்பளம் வாங்குகிறீர்களா என்று நான் கேட்கிறேன். அரசியல் கட்சி ரீதியாக திமுக பதில் சொல்லிவிட்டு போகட்டும், நீங்கள் எதற்காக பதில் சொல்லுகிறீர்கள்? நீங்கள் என்ன திமுகவுடைய ஸ்போக்ஸ் பர்சனா என்று நான் கேட்கிறேன். இல்ல, நியாயமான கேள்விதான். சமூக வலைதளத்துல தவறான செய்திகள் வந்துகிட்டே இருக்கு, பல வதந்திகள். தவறான செய்திகள் வருவதை யார் மீது குற்றம் சாட்டப்படுகிறதோ அவர்கள் பதில் சொல்லட்டும். நான் திமுக ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாலும் தலைமை கழகத்தின் சார்பில் ஈவன் செந்தில் பாலாஜி அவர்களுடைய பேட்டியில் எனக்கு மாறுபட்ட கருத்து உண்டு. அவர் பதில் சொல்லுகிறார், ஏனென்றால் அவரை பற்றி சந்தேகங்கள் கிளப்பப்படுகின்றன. ஆனால் பொதுமக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விடை கூற வேண்டியது ஆணையம் தானே தவிர இந்த அதிகாரிகள் அல்ல. அந்த அதிகாரிகள் பேசியது அவர்களுடைய அதிக பிரசங்கித்தனம் என்று தான் நான் பார்க்கிறேன். விசாரணை ஆணையம் செய்ய வேண்டிய வேலை நீங்கள் கையில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த விசாரணை ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை, அப்புறம் உங்கள் மேலே எப்படி நம்பிக்கை வரும்? அதற்கு ஒத்திசைவாக நீங்கள் பேசிக்கொண்டிருந்தால், ஆளுங்கட்சிக்கு ஒத்திசைவாக பேசிக்கொண்டிருந்தால். ஆகவே நடந்திருப்பதில் பல முரண்கள் இருக்கின்றன, பல தவறான போக்குகள் இருக்கின்றன. தமிழக அரசாங்கம் அல்லது திமுகவுக்கு இந்த விவகாரத்தில் எந்த பயமும் இல்லை, எந்த நடுக்கமும் இல்லை, எந்த தடுமாற்றமும் இல்லை என்று சொன்னால் சிபிஐயிடம் விசாரணை ரெஃபர் பண்ணுங்கள். உங்கள் மீது நம்பிக்கை இல்லை என்று அடுத்தடுத்து சில வழக்குகளில் கேஸில் ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் என்ன ஆச்சு? சிபிசிஐடி போட்டிங்க, சிபிசிஐடி தப்பாக விசாரிச்சிட்டு இருக்குன்னு சொல்லி உயர்நீதிமன்றம் ஓங்கி உங்கள் தலையில் குட்டி அந்த கேஸை சிபிஐக்கு ரெஃபர் பண்ணிட்டாங்க. இப்போ இன்னொரு பெட்டிஷனை தூக்கிட்டு ஓடுறீங்க. திமுக எங்கெல்லாம் அசிங்கப்படுகிறதோ, ஆட்சி எங்கெல்லாம் அவமானப்படுகிறதோ உடனே லட்சக்கணக்கில் ஃபீஸ் கொடுத்து சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞர்களை எங்கேஜ் பண்ணுறீங்க. மக்களுடைய வரிப்பணத்தை லட்சக்கணக்கான ஃபீஸ் கொடுத்து வீணடித்து கொண்டிருக்கிறீர்கள். அது அமலாக்கத்துறை வழக்கில் திமுகவுக்கு பின்னடைவு சந்தித்தாலும் சரி, எந்த வழக்கில் பின்னடைவு சந்தித்தாலும் உடனே 4 சுப்ரீம் கோர்ட் லாயரை எங்கேஜ் பண்ணுறீங்க. ஏன் உங்கள் ஹைகோர்ட் லாயர் என்னாச்சு? உங்கள் தமிழ்நாடு அரசாங்கனுடைய லாயர் என்னாச்சு? எதுக்கு லட்சக்கணக்கில்
சுப்ரீம் கோர்ட் லாயர்ஸுக்கு பணத்தை கொடுத்து வீணடிச்சிட்டு இருக்கீங்க? உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு, உங்கள் ஸ்கின்னை காப்பாற்றிக்கிறதுக்கு மக்கள் வரிப்பணத்தை கொடுப்பீங்களா? ஆகவே திமுக அரசிடம் பதட்டம் பல விஷயங்களில் தெரிகிறது. இதே நேரத்தில் இப்போ வழக்கறிஞர்கள் பற்றி பேசும்பொழுது தாவேகா சார்பிலையும் பிஜேபி வழக்கறிஞர் தான் ஆஜராயிருக்காரு. ஸோ பிஜேபி ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் உங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி விஜய்க்கு பெரிய லாயர் எதுவும் கிடைக்காமல் செய்வதற்கு முயற்சிகள் எடுத்ததாக தாவேகா தரப்பில் என்னிடத்தில் நண்பர்கள் சொல்லுகிறார்கள். என்னிடத்தில் தாவேகா தரப்பினுடைய நிர்வாகிகள் என்ன குற்றம் சாட்டுகிறார்கள் என்றால், விஜய்க்கு சரியான லாயர் கூட கிடைக்கக்கூடாது என்று இவர்கள் முயற்சி எடுத்திருக்கிறார்கள் என்று. அதன் பிறகு எந்த லாயர் கிடைத்தார்களோ அவர்களை அப்பாயின்ட் செய்திருக்கிறார்கள். அவர்கள் பாஜக ஆதரவு நிலைப்பாடு உடையவர்கள் என்றால், நீங்கள் அப்பாயின்ட் பண்ண லாயர்லாம் திமுக ஊதுகுழலா என்று நான் கேட்கிறேன். வழக்கறிஞர்களுக்கு இப்படி முத்திரை குத்துவதாக இருந்தால், நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுகிறீர்களே அவர்களெல்லாம் யார்? அவர்களெல்லாம் பிளாக் செய்து கொண்டு மொத்தமாக ஃபீஸ் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே இப்படி விஜய்க்கு எந்த உதவியும் கிடைக்கக்கூடாது என்கிற கெட்ட நோக்கம் தான் இந்த விமர்சனத்தில் இருந்து தெரிகிறது. அப்போ அதே மாதிரி பிஜேபிக்கும் தாவேகாவை வந்து தங்கள் சைடில் கொண்டு வரணுன்ற நோக்கத்தில் தான் இந்த வழக்கறிஞரை கொடுத்துருக்காங்க. இல்லை, நான் என்ன சொல்லுகிறேன், தமிழக அரசியலில் விஜயை எப்படியாவது ஒதுக்க வேண்டும், ஓரங்கட்ட வேண்டும், அவருடைய வளர்ச்சி தொடரக்கூடாது, ஒடுக்க வேண்டும் என்று ஒரு ஆளுங்கட்சி கருதுமானால் அதற்கு ஆதரவாக குரல் கொடுப்பதற்கு எதிர்க்கட்சிகள் இயற்கையாக முன்வரும். அரசியல் ரீதியாக கூட அவர்களுக்கு அந்த கணக்கு இருக்கும். இருந்தாலும் கூட இந்த சம்பவத்தில் எப்படி எதிர்க்கட்சி தலைவராக திரு மு.க. ஸ்டாலின் இருந்தபோது சில பிரச்சனைகளில் அரசாங்கத்தை குற்றம் சாட்டும் போது இந்த விவகாரத்தில் அரசியல் செய்யாதீர்கள் என்று எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சொன்னார். அப்போ திரு ஸ்டாலின் என்ன சொன்னார் தெரியுமா? எதிர்க்கட்சி என்றால் அரசியல் தான் செய்யும், அவியல் செய்யாது என்று புதிய தத்துவத்தை சொன்னவர் இந்த மு.க. ஸ்டாலின் தான். ஆகவே எதிர்க்கட்சி அரசியல் தான் செய்யும். உங்களுக்கு பயம் வருகிறது என்ன? விஜய் அதிமுக பக்கம் போயிடுவாரோ, என்டிஏ பிஜேபி அவரை கையில் எடுத்துருமோ? ஏன் பதட்டப்படுறீங்க? நீங்கள் தான் மக்கள் செல்வாக்கு, மகத்தான செல்வாக்கு இருக்குன்னு பீத்திக்கிறீங்கல்ல, அப்போ ஏன் உங்களுக்கு பயம் வருது? உங்களுக்கு தைரியம் இருந்தால் மக்களை சந்திக்கிறோம், நீங்கள் யார் வேணால் யாரோட வேணால் சேர்ந்தீங்கன்னு சொல்லிட்டு போங்களேன். பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் சிபிஐ விசாரணை கோருவது தங்களுக்கு ஏற்பட்டுள்ள சந்தேகத்தின் காரணமாகத்தான். அதில் அவர்களுக்கு அரசியல் நோக்கம் இருந்தால் அந்த நோக்கம் இருப்பதிலும் தவறில்லை என்பது என்னுடைய பார்வை. அதே நேரத்தில் அதிமுக கூட்டத்தில் தாவேகா கொடி அப்படின்னு இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களே பேச ஆரம்பிச்சிருக்காரு. இது ஒரு சிக்னல், இது ஒரு பிள்ளையார் சுழி அப்படின்லாம் சொல்றாரு. ஆனால் அதை கொடியை காட்டுறவங்க வந்து அதிமுக கரைவேட்டியில் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் வருது. உண்மையிலேயே அதாவது இவங்க ட்ரை தான் பண்றாங்க, ஆனால் அந்த சைட்லேருந்து ஒரு சிக்னலே வரல அப்படின்றது தான் புரிஞ்சு. தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த கீழ்மட்ட தொண்டர்கள் பாதுகாப்பற்ற நிலையில் இப்போது மொத்த விமர்சனமும் அவர்களை நோக்கி கட்டமைக்கப்படுகிற காரணத்தால் திமுகவினராலும் திமுக கூட்டணி கட்சியினராலும் ஊடகவியலாளர்கள் என்று போர்வையில் இருக்கக்கூடிய சில திமுக ஆதரவாளர்களாலும் விஜய் மீது மொத்த பழியும் போடுகிற முயற்சிகள் நடைபெறுகிற காரணத்தால் அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் தாவேகாவுக்கு ஆதரவாக குரல் எழுப்புவதைக் கண்டு தாவேகா தொண்டர்கள் ஓரளவு மன நிம்மதி அடைந்திருக்கிறார்கள். அதன் காரணமாக கட்சி தலைமைக்கு தெரிந்தோ தெரியாமலோ நிறைய பேரெல்லாம் இல்லை, ஒரு 5 பேரோ 10 பேரோ எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கூட்டத்திற்கு கொடியோடு போனால் உடனே அவர்களெல்லாம் அதிமுககாரங்க தான் கொடியோடு போகிறாங்க. ஏன்னா திமுகவுக்கு இதெல்லாம் வழக்கம். ஒரு கூட்டத்தோடு பூந்தது குழப்பம் பண்ணுறது, இதெல்லாம் அதாவது இன்னொரு கட்சியினுடைய பேனரை தங்கள் மேலே போட்டுக்கிறது, இதெல்லாம் பண்ணுற காரணத்தினால அடுத்தவங்களும் அப்படி தான் பண்ணுறாங்களோன்னு நினைக்கிறாங்க. என்னை பொறுத்தவரை அதிமுக அந்த அளவுக்கு மலிவாக தன்னுடைய கட்சிக்காரர்கள் கையில் தாவேகா கொடியை கொடுத்து கூட்டத்தில் திரட்டி காட்ட வேண்டிய அவசியத்தில் இல்லை. அதிமுகவுக்கு இயற்கையாகவே வலிமை இருக்கிறது, அந்த வலிமை குறைந்திருக்கலாம், அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் தாவேகா தொண்டர்கள், கீழ்மட்ட நிர்வாகிகள் இன்றைக்கு அதிமுகவினுடைய ஆதரவு தங்களுக்கு கிடைப்பதைக் கண்டு மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். அந்த மகிழ்ச்சி திமுக தரப்புக்கு ஒரு பதற்றத்தை தோற்றுவித்திருக்கிறது. அதன் காரணமாகத்தான் உதயநிதி என்ன கவலைப்படுகிறார்? விஜயிடம் ராகுல் காந்தி தொலைபேசியில் பேசியவுடன் இவர் கவலைப்படுகிறார். கை எங்களோடு தான் இருக்கிறது, கை எங்களோடு தான் இருக்கிறது. ஏன் 10 தடவை சொல்கிறீங்க? சொல்லும்போதே உங்களுக்கு கை நடுங்குதே, எதனால்? ஒருவேளை ராகுல் காந்திக்கு இந்த யோசனை வருமோ? தமிழ்நாடு காங்கிரஸினுடைய சட்டமன்ற கட்சித் தலைவர் ராஜேஷ்குமார் வேறு ஆட்சியில் பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணுன்றாரு. அவர், மாணிக்கம் தாகூர், செல்லகுமார், கார்த்தி சிதம்பரம் போன்ற சிலர் விஜயுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று விரும்புவதாக பத்திரிகைகளில் தகவல்கள் வருகின்றன என்கிற பதட்டம் திமுகவுக்கு தான் இருக்குது.
ஆகவே அதிமுக கூட்டத்தில் ஒரு 4-5 தாவேக்காரங்க போகிறதுனால கூட்டணி ஏற்பட்டு விட்டது என்று நான் கருதவில்லை. அதற்கு இன்னும் கால அவகாசம் இருக்கிறது. முதலில் திரு விஜய் அடுத்து எப்போது மக்களை சந்திக்கப் போகிறார்? முதல்ல அவர் கரூர் மக்களை சந்திக்க வேண்டும். அதன் பிறகு அடுத்த பிரச்சார நிகழ்ச்சி எப்போது என்று அவர் இன்னும் யோசிக்கவில்லை. அதை யோசிக்க வேண்டும். அதற்கு பல நிபந்தனைகள் விதிக்கப்படும். அந்த நிபந்தனைகளுக்கு அவர் கட்டாயம் உட்பட்டு தான் ஆக வேண்டும். என்னை கேட்டால் அவர் பேசாமல் பொதுக்கூட்டத்தில் பேசுவதே நல்லது. அதை என்ன செய்ய போகிறார் என்று தெரியாது. அப்படி அவர் மக்களை சந்திக்கிற போது தான் அவரது அரசியல் நிலைப்பாடு தெரிய வரும். அதுவரை எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் தான் நாம் பேச முடியும். அதே நேரத்தில் அவர் முன்னாடியே சொன்னது வந்து கொள்கை எதிரி பாஜக. அதே நேரத்தில் அதிமுக பாஜகவோட சேர்ந்ததே தப்பு அப்படின்ற விமர்சனங்கள் எல்லாம் வச்ச போது ஏன் திரும்ப திரும்ப இந்த கட்சிகள் வந்து தாவேக்காவை அவங்க பக்கம் இழுக்க முயற்சி? அதில் ஒன்றும் தவறில்லை. திராவிட முன்னேற்ற கழக அரசை வீழ்த்த வேண்டுமானால் வலிமையான கூட்டணி தேவை என்பதை அதிமுகவும் பாஜகவும் உணர்ந்திருக்கின்றன. அது ஒரு அரசியல் கணக்கு தான். நான் என்ன சொல்கிறேன், இலங்கை தமிழர்களுடைய படுகொலை கொத்து கொத்தாக நடைபெற்றது 2009. அந்த போர் நடந்தபோது அதை என்ன வர்ணித்தார்கள் என்றால் ஜெனோசைடு என்று வர்ணித்தவர்கள் திருமாவளவனும் வைகோவும். ஈழா இன அழிப்புக்கு காரணமான கட்சி காங்கிரஸ் கட்சி என்று சொன்னார்கள். பிறகு கூசாமல் அதே காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி வைக்கவில்லையா? ஆகவே இவர்கள் ஏதோ கொள்கை வீரர்கள் மாதிரியும் விஜய் மட்டும்தான் கொள்கையில் இருந்து மாறி போகிறார் என்கிற மாதிரியும் இன்னும் அவர் முடிவெடுக்காத நிலையிலேயே இந்த மாதிரியான கேள்விகள் அர்த்தமற்றவை. அரசியலில் கொள்கை அடிப்படையில் எந்த கூட்டணிகளும் அமையவில்லை. தேர்தலில் வெற்றி கணக்குகள் அடிப்படையில் தான் கூட்டணி அமைகின்றன. கொள்கை அடிப்படையில் கொள்கை என்பதே ஒரு புடலங்காய் என்று நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன். கொள்கை என்பது வெற்றி கோஷம். யாருக்கும் எந்த கொள்கையிலும் ஒரே கொள்கையிலோ அந்த 4-5 கட்சிகளும் இல்லை. கம்யூனிஸ்டுகள் என்ன சொன்னார்கள்? இதே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் மாநில செயலாளர் தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களாகட்டும், இன்றைய மாநில செயலாளர் தோழர் சண்முகம் அவர்களாகட்டும் என்ன கூறிக்கொண்டிருக்கிறார்கள்? தமிழ்நாட்டில் போராடுவதற்கான உரிமை மறுக்கப்படுகிறது, தொழிற்சங்க உரிமை மறுக்கப்படுகிறது, ஆசிரியர்கள், தற்காலிக ஆசிரியர்கள், அரசு ஊழியர்களுடைய போராட்டத்தை ஒடுக்குமுறை நடவடிக்கையை பயன்படுத்தி இந்த அரசு கையாண்டது என்று சொன்னார்கள். அதற்காக கூட்டணி விட்டு வெளியே வந்து விட்டார்களா? கொள்கை என்ன? முதலாளித்துவ ஆதரவு கொள்கையை தூக்கி பிடிப்பது தான் உங்கள் கொள்கையா? காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் பொருளாதார கொள்கையில் ஒரே கருத்தா? ஒரே கருத்து தான் இருக்கிறது, மாற்று கருத்தாக இருக்கிறது. பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் பொருளாதார கொள்கையில் மாற்று கருத்தே கிடையாது. முதலீடுகளை தாராளமயமாக்குவது தான் 2 கட்சிகளுடைய கொள்கை. நாங்கள் எவ்வளோ முதலீடுகளை ஈர்த்தோம்னு நரசிம்மராவ் காலத்தில் என்ன நடந்ததுன்னு ப. சிதம்பரம் சொல்கிறார். மன்மோகன் சிங் காலத்தில் என்ன நடந்ததுன்னு சொல்கிறாரு. புதிய பொருளாதார கொள்கைக்கு கேட்வே திறந்து விட்டதே திரு ராஜீவ்காந்தி காலத்தில், நரசிம்மராவ் காலத்தில் தான். அதன் பிறகு தான் அந்த புதிய பொருளாதார கொள்கை கடுமையாக எதிர்க்கப்பட வேண்டிய கொள்கை என்று பேசி வந்தவர்கள் தான் கம்யூனிஸ்டுகள். அவர்கள் நாட்டிலே இப்போ அதெல்லாம் வந்துட்டு இருக்குன்னு வைங்க. எதற்காக சொல்கிறேன்னா, கொள்கை அடிப்படையில் எந்த கூட்டணியும் கிடையாது. தேர்தல் கணக்குகளின் அடிப்படையில் மட்டும்தான் கூட்டணி. தேர்தல் கணக்குகளின் அடிப்படையில் மட்டும்தான் கூட்டணி என்ற அரசியல் மாறிவிட்ட பிறகு விஜய், அதிமுக, பாஜகவும் உள்ளடங்கிய கூட்டணியில் சேர்ந்தாலும் தவறில்லை என்பதுதான் என் பார்வை. அப்படி இணைந்தால் திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்படும் என்கிற நிலையும் உருவாகும். ஒரு பக்கம் பார்த்தா திமுக வந்து பதட்டம் அடையுது, இந்த கூட்டணிக்கு இவங்க போயிடுவாங்களோ அப்படின்னு வந்து சொல்றீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா காங்கிரஸ் வந்து ராகுல் காந்தி பேசுறாரு, நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் நடக்குது, அவங்களே மாணிக்கம் தாக்கூரே உள்ள இருந்து போலாம் தாவேகா பக்கம் அப்படின்ற ஒரு சைடு எடுக்கிறாருங்கிறத பார்க்குறோம். சிதம்பரமே அவர்களே இந்த பிரச்சனையை 4 புறமும் பிரச்சனை இருக்கு கரூர் சம்பவத்தில் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் சொல்லும்போது காங்கிரஸும் தாவேகாவை நோக்கி நகருதோ அப்படின்ற ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் அவர்களும் நிறைய விஷயங்களை பேசும்போது அவரும் வந்து விஜய் அவர்களை எங்கேயுமே வந்து குற்றம் சுமத்தல, விஜய் அவர்களுக்கு ஆதரவாக அவரும் பேச, விஜய்க்கு ஆதரவாக முதலில் பேசிக் கொண்டிருந்தார். இப்போது அவர் வந்து திமுக அரசின் நடவடிக்கை மீது தவறு காண முடியாது என்று தன்னுடைய லைனை சிறிது மாற்றி இருப்பதாக நான் பார்க்கிறேன். நேத்திக்கு பேசும்போதும் கூட விஜய் பக்கமும் அவர் பேசுறாரு, விஜய் பக்கம் கூட்டணி ஓபன், அவர் வந்து இல்லை விஜய் அதிமுக பக்கம் போகக்கூடாது என்று திரு சொல்றாரு. அந்த பாயிண்ட்ஸ் சொல்றாரு. அதிமுக பக்கம் போகக்கூடாது என்று சொல்லுகிறார். அதிமுக பக்கம் விஜய் போனால் பாரதிய ஜனதாவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கழற்றி விட்டு விடுவார் என்கிறார். அதில் வந்து ஒரு பாயிண்ட் இருக்கிறது, அது எனக்கு தெரியாது. அதில் வந்து ஒரு வாய்ப்பு இருப்பதாக சில பத்திரிகையாளர்கள் நினைக்கிறார்கள். அப்படியெல்லாம் பண்ணால் பச்சையான சந்தர்ப்பவாதமாக பார்க்கப்படும். அந்த நிலையை எடப்பாடி பழனிசாமி எடுப்பாரா என்று எனக்கு தெரியாது. நீங்கள் கூறியது போல காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய சில முக்கிய பிரமுகர்கள், தமிழக காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் நாம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுவதற்கும் அதிக சீட்டுகளை பெறுவதற்கும் விஜயுடன் சேர்வது ஒரு நல்ல வாய்ப்பு என்று நினைக்கிறார்கள்.
அந்த கருத்தை அகில இந்திய காங்கிரஸ் தலைமை பரிசீலிக்குமா, குறிப்பாக திரு ராகுல் காந்தி பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்வாரா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் காங்கிரசும் திமுகவை விட்டு போனால் மெஜாரிட்டி வருவது சந்தேகமாகிவிடும். இப்போ இவ்வளவு பேரும் தாவேக்காவை நோக்கி போறாங்கன்னா அந்த அளவிற்கு தாவேக்காவுக்கு வந்து ஒரு ஆதரவு இருக்கா, அந்த அளவிற்கு வாக்குகள் வருமா, அப்படி ஒரு வளர்ச்சி இருக்கா விஜய் அவர்கள்? தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவான மனநிலை மக்களிடம் காணப்படுவதாக இதுவரை எடுக்கப்பட்ட பல்வேறு கருத்து கணிப்புகளில் தகவல்கள் வந்திருக்கின்றன. அதாவது குறைந்தபட்சம் 12 அல்லது 15% முதல் அதிகபட்சம் 20% வரை அவருக்கு ஆதரவாக மக்களிடையே வாக்குகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வெவ்வேறு கருத்து கணிப்புகள் தெரிவித்திருக்கின்றன. தனியார் நிறுவனங்கள் நடத்திய கருத்து கணிப்பு, ஒரு பிரபல வார இதழ் நடத்திய கருத்து கணிப்பு, எல்லாவற்றிலும் அப்படி வந்திருக்கிறது. கரூர் சம்பவத்தின் காரணமாக அது அடியோடு அப்படியே மாறி இருக்கும் என்று நான் கருதவில்லை. கரூர் சம்பவம் தாவேக்காவை ஷேட்டரடைய வைத்திருக்கிறது. அதற்கு காரணம் அவர்கள் அரசியல் அமைப்பு ரீதியாக, ஒரு அரசியல் கட்சி ரீதியாக, ஒரு அமைப்பு ரீதியாக வலுவாக கட்டமைக்கப்பட்ட ஒரு இயக்கமாக அது இயங்கவில்லை. ஒரு திமுகவென்றால் ஒரு தொண்டர் அணி என்பது முன்பு இருந்தது. அதிமுகவென்றால் ஒரு பாதுகாப்பு பிரிவு ஆட்கள் எல்லாம் இருந்தார்கள். இவர்களுக்கு அது போலீஸோடு சேர்ந்து ஒத்துழைத்து அல்லது கலந்து பேசி ஒரு கூட்டத்தை ஒழுங்குமுறையோடு ஏற்பாடு செய்கிற ஒரு திறமை இல்லை. அது அந்த திறமை குறைபாடு. இயக்கத்தை வலுவாக தெரிந்த முகங்கள் இல்லை. ஒரு ஆர்கனைஸ்டு கெப்பாசிட்டி உள்ள பீப்புள் இல்லை. இதெல்லாம் ஒரு பலவீனம். ஆனால் மாற்று சக்தியாக, ஒரு அரசியல் சக்தியாக விஜய் மக்களால் பார்க்கப்படுகிறார், கணிசமான மக்களால் பார்க்கப்படுகிறார். இன்னொன்று, தமிழக அரசியலில் எப்போதெல்லாம் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு சக்தி உருவாகிறதோ அப்போது அந்த சக்தியை குறைந்தபட்சம் 10% பேர் ஆதரித்திருக்கிறார்கள் என்பது திரு விஜயகாந்த் அவர்களுடைய வருகையின் மூலம் நாம் பார்த்தோம். அதை தவிர மக்கள் நல கூட்டணி கட்டமைக்கப்பட்டது, 18% ஓட்டு வந்தது. இப்போது அண்மையிலே அண்ணாமலை அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் 18க்கு மேலே 19% அளவுக்கு வாக்குகளை வாங்கினார், 3வது அணியாக உருவாகி. ஆகவே விஜய் தலைமையில் ஒரு அணி உருவானாலும் சரி, விஜய் மட்டுமே இருந்தாலும் சரி, விஜய் 15%க்கு குறையாமல் வாங்குவார் என்பது எனது மதிப்பீடு. ஒரு அணியாக மாறும்போது அது ஆட்சியை பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாவிட்டாலும் பல இடங்களில் வெற்றி பெறக்கூடிய சூழல் கூட உருவாகலாம். ஆகவே தான் காங்கிரஸ் ஆகட்டும், அதிமுகவில் இருந்து பிரிந்தவர்களாகட்டும், அல்லது அதிமுகவே ஆகட்டும், அல்லது பாரதிய ஜனதாவாகட்டும், விஜயை பிடித்து விடுவோம். விஜயை பிடித்து விட்டால் ஒரு சவாலை தேர்தல் களத்திலே நாமும் ஒரு ஃபோர்ஸாக இருக்க முடியும் என்று நினைக்கிறார்கள். நாம் தமிழரும் அந்த எண்ணத்தில் தான் இருந்தது. ஆனால் அதில் யார் தலைமை தாங்குவது என்பதிலே சீமான் தான் தலைமை தாங்க வேண்டும் என்று விரும்பினார். விஜய் செல்வாக்கு அதைவிட கூடுதல் என்பது தாவேகா நிர்வாகிகளுடைய கருத்து. அதில் நாம் குறை காண முடியாது. ஏனென்றால் சீமான் அவர்கள் 8% தான் வாங்கி காட்டியிருக்கிறார். விஜய்க்கு அதற்கு மேலேயே ஆதரவு இருக்கிறது என்பது முதல் கட்ட கருத்து கணிப்புகளிலிருந்து தெரிய வந்திருக்கிறது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். அவருக்கு கணிசமான மக்கள் ஆதரவு இருக்கிறது என்று பல கருத்து கணிப்புகள் வெளிவந்திருக்கிற காரணத்தால் தான் பல்வேறு கட்சிகள் அவரோடு சேர ஆர்வம் காட்டுகின்றன. அவருக்கு வருகிற கூட்டமும் அதை உணர்த்துகிறது. அப்போ அவர் விஜயும் முதலமைச்சர் பதவி தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அதிமுக கூட்டணிக்காக பேசும்பொழுதே இந்த பிரச்சனையில ஏற்பட்டு தானே அவர் வெளியில வரார். அப்படி இருக்கும்போது அவர் எப்படி அவர் தலைமையில கூட்டணி அமைவதை தானே அவர் விரும்புவாருன்னு தானே நம்ம புரிஞ்சுக்க முடிகிறது. இல்ல கரூருக்கு பின் ஒரு மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் தெரியும். அதைத்தான் நான் உணர்த்துகிற வகையிலே அவர் மக்களை சந்திக்க அடுத்த முறை போகிற போது என்ன பேச போகிறார் என்பதை பொறுத்து தான் அது தெரிய வரும் என்று சொன்னேன். நிச்சயமாக ஒரு பெரிய கட்சியினுடைய ஆதரவு தேவை என்ற மனநிலைக்கு அவர் வந்திருக்கலாம் என்று அரசியல் விமர்சகர்கள் யூகிக்கிறார்கள். திமுக போன்ற அசுர பலத்தோடு இருக்கக்கூடிய, கூட்டணி பலத்தோடும் பணபலத்தோடும் அதிகார பலத்தோடும் இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை, நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கட்சியை வழக்குகள் மூலமும் போலீஸ் நிர்பந்தங்கள் மூலமும் நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கட்சியை ஒரு வலுவான துணையுடன் மோதுவதுதான் சரியாக இருக்கும் என்ற முடிவுக்கு அவர் வருவாரானால் பாஜக அதிமுக கூட்டணியில் அவர் சேர வேண்டும். ஆனால் நீங்கள் சொல்லுகிற பிரச்சனை இருக்கிறது. இதுவரை விஜய் கட்சி நிர்வாகிகளாகட்டும், திரு விஜய் அவர்களாகட்டும், தங்கள் தலைமையில் தான் கூட்டணி என்பதில் தெளிவாக பேசி வந்திருக்கிறார்கள். நம்மோடு வருகிற கட்சிக்கும் ஆட்சியில் பங்கு தர வேண்டும் அல்லவா என்று இவர் தருவதாகத்தான் அவர் பேசுகிறார். ஆக அப்படியானால் என்ன பொருள்? விஜய் முதல்வர் வேட்பாளர் என்பதுதான் அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டில் மாற்றம் வருமா என்பது இனிமேல் தான் நாம் பார்க்க வேண்டும். ஆனால் எப்படி இருந்தாலும் விஜய் அந்த கூட்டணியில் மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய நிலையில் தான் அவர் இருப்பார். எந்த கூட்டணியில் இணைந்தாலும் அவருடைய முக்கிய பங்கை அலட்சியப்படுத்தி ஏதோ ஒரு 40-50 இடத்தை வாங்கி கொள்ளுங்கள் என்கிற நிலையில் அவர் இருக்க சம்மதிக்க மாட்டார்.
ஆகவே அந்த கணக்கு அதை நாம் பொறுத்து இருந்து தான் பார்க்க வேண்டும். விஜய் என்ன, ஏன்னா அந்த அந்த கொஸ்டின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அது எல்லாரும் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் எப்படியாவது நீங்கள் சொன்ன மாதிரி வளர்ச்சிட முடியாதான்னு பார்க்குறாங்க. அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் அல்லது ஒதுங்கி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்படுபவர்கள் அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பிஜேபி விஜய்னு வந்துட்டா அதில் நம்ம இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி தாம் பக்கம் வந்துட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு. பிஜேபியும் வச்சுக்க விரும்புவார். ஆனால் விஜய்க்கு நெருக்கடியாக இருக்குன்னா என்ன வேணால் முடிவெடுப்பார் அவர். திரு தினகரன் அவர்கள் கூறியதில் நான் பிழை காண மாட்டேன். தேவைப்பட்டால் பிஜேபி உதரவும் ரெடியாக இருப்பார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் அது பச்சையான சந்தர்ப்பவாதமாக பார்க்கப்படும். அதை பிஜேபி சும்மா அனுமதிக்குமா என்பதையும் நாம் பொறுத்து இருந்து தான் பார்க்க வேண்டும். ஆகவே அப்படி ஒரு வலுவான அணி விஜய் ஏதாவது ஒரு பக்கம் போனால் அது வலுவான அணியாக மாறும். பிஜேபி காம்ப்ரமைஸ் பண்ணிக்க தயாரா இருக்குமா? ஏன்னா இந்த 2 பேர் சேர்ந்தாவே சீட் ஷேரிங் பார்த்தீங்கன்னா இதா இருக்கும்போது இப்போ பிஜேபி காம்ப்ரமைஸ். அதிமுக அணியில் பாஜக விஜய் வருவதை வரவேற்கவே செய்யும். சீட் பங்கீட்டில் நிச்சயம் பிரச்சனை ஏற்படும். இப்போ திமுக கூட்டணி எப்படி நீங்க பாக்குறீங்க? ஏதாவது திமுக ஆரம்பத்துல வந்து சொன்னாங்க தாவேகாவா நேத்து மழையில முளைச்ச சின்ன பையன், இது ஒன்றும் பெரிய அளவிற்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு பார்த்தாங்க. ஆனா இப்பவும் அப்படிதான் பாக்குறாங்களா? அதெல்லாம் மேடை வசனம். நேற்று மழை இந்த முறையில் இன்று முளைத்த காலான்றது அரசியல் தெரியாதவர், சும்மா நடிகர், வந்தால் கூட்டம் வர்றதெல்லாம் அப்படியே ஓட்டா மாறிடு. அதெல்லாம் மேடையில் பிளேயிங் டு த கேலரி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். கீழே உட்கார்ந்துருக்கிறவங்க கைத்தட்டல் வாங்குவதற்காக பேசுகிற போச்சு. உள்ளூரில் உதறல் ஏற்பட்டு விட்டது திமுகவுக்கு. விஜய் யாரோட சேர்ந்தாலும் நமக்கு ஆட்டம் கண்டுடும். பேஸ்மெண்ட் வீக்கு டிஎம்கேக்கு. அதனால் பல விஷயங்களில் மக்கள் மத்தியில் அதிருப்தி இருக்குது. ஆகவே விஜய் சேராவிட்டால் தான், யாருடனும் சேராமல் தனியாக நின்றால் தான் திமுக தப்பிக்கும். இல்லாவிட்டால் திமுக ஆட்டம் நின்றுவிடும். அந்த நிலைமையில் தான் தமிழக அரசியல் கடமை. அதற்கான வியூகத்தை நோக்கி தானே திமுக பயணிக்கும்னு பார்க்கலாம். ஏன்னா இது எப்படி கூட்டணி அமையாமல் அதற்கான நோக்கத்தோடு தான் திமுக பயணிக்கும். சில வியூகங்களை வகுக்கும். முடிவு அவர்கள் கையில் இல்லை, முடிவு விஜய் கையில் இருக்கிறது. விஜய் சரியான திசையில் சிந்தித்து இவர்களை வீழ்த்துவதற்கு யாரோடையாவது சேர வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அப்போ நீங்கள் என்ன ஆவீங்க? ஆகவே என்ன முடிவு வரும்ன்றது அவங்க கையில் இல்லை, விஜய் கையில் இருக்கிறது. இல்லை, அதற்கு இந்த ஒரு வழக்கு ஒரு வழக்கு வச்செல்லாம் பணி வைக்க முடியாதுன்னா தலையை அசைவிட முடியும். வழக்கை வைத்து நீதிமன்றத்தில் அவர்களுக்கும் ஆட்கள் இருக்கிறது. அவர்களும் வலுவான வாதங்களை வைப்பார்கள். பல கேள்விகள், சந்தேகங்கள் மக்கள் மத்தியிலும் இருக்கு. வழக்கை தாண்டி தேர்தலை முடிவு செய்வது வாக்காள பெருமக்கள் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும். வாய்ப்புக்கு நன்றி.